ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நம்ம தளபதியை ரீசெண்டாக கடுமையாக விமர்சித்ததுக்கு குணச்சித்திரன் நடிகர் ஒரு தரமான ரிப்ளை கொடுத்திருக்காரு. அதாவது நேற்று கட்சி ஆரம்பிச்சவங்களா இன்னைக்கு முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தளபதியை ரீசெண்டாக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அதுக்கு மருமகள் சீரியல்ல நடிச்சுட்டு இருக்கிற குணச்சித்திரன் நடிகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேற்று கட்சியில இணைந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெப்யூட்டி சிஎம் ஆகும்போது தளபதி ஏன் சிஎம் ஆக ஆசைப்படக்கூடாது, ஓட்டே வாங்காம உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆகலாம். ஆனா இவ்வளவு வருஷமா சினிமால உழைச்சி இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்து மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி சிஎம் ஆகுறதுக்கு ஆசைப்படுறதுல தவறே இல்ல அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. சோ கரெக்டான ஒரு கேள்விதான். ஏன்னா தளபதி முதல்வர் ஆகணும்னா மக்கள் ஓட்டு போட்டாதான் முடியும். பட் உதயநிதி அவர்கள் துணை முதல்வரா அந்த மாதிரி ஆகல. ஜஸ்ட் வாரிசுன்ற ஒரே காரணத்தினால துணை முதல்வரா ஆகியிருக்காரு. சோ மன்னராட்சி பண்றவங்களுக்கு மத்தவங்களும் விமர்சனம் பண்ற தகுதி எல்லாம் இல்ல. சோ சரியான வழியில போட்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறதுலாம் தவறே இல்ல. ஆல்ரெடி மக்கள் மன்னராட்சி அரசியல வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 2026 எலெக்ஷன்ல அதோட எஃபெக்ட் தெரியும். அண்ட் தளபதி மேல மக்களுக்கு நம்பிக்கை இருந்தா ஓட்டு போட போறாங்க. சோ அதுக்கான களப்பணிகளை தளபதி கரெக்டா பண்ணாருன்னா கண்டிப்பா ஓட்டு விழும். சோ மக்கள் என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்றது 2026 எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும். ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.